மறை அலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நம்முடைய மறை மாவட்டத்தின் ஒரு மிக பெரும் பொக்கிஷமாகிய இந்த மறை அலை தொலைக்காட்சி ஊடாக ஒரு புதிய தொடரை நாங்கள் இன்று ஆரம்பிக்கிறோம். நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஒரு புதிய திருமடலை எங்களுக்கு வரைந்திருக்கிறார். கடந்த 15ஆம் தேதி இந்த திருமடலுக்கு அவர் கையெழுத்திட்டு அதனைத் தொடர்ந்து 25ஆம் தேதி அதை வெளியீடு செய்திருக்கிறார். ஆகவே இந்த திருமடல் அனைத்து மக்களுக்கும் போக வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். சிறப்பாக இந்த திருமடலை யாருக்கு எழுதுகிறார்கள் என்றால், கத்தோலிக்க விசுவாசிகளுக்கும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் நல்லெண்ணம் கொண்ட அனைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக இதை நான் எழுதுகிறேன், உரைக்கிறேன் என்று கூறுகின்றார். ஆகவே இந்த திருமடல் அனைத்து மக்களையும் சென்றடைய வேண்டும். திருமடலை பல பாகங்களாக நாங்கள் பிரித்து பல தொடர்களாக இதை செய்ய விரும்புகிறோம். இன்று நான் கொடுக்க போகின்ற இந்த உரையானது இந்த திருமடலுடைய அறிமுக பகுதி, அதாவது 1 தொடக்கம் 17 வரை இலக்கங்களை கொண்ட பகுதிகளிலே திருத்தந்தை இந்த திருமடலை அறிமுகம் செய்கிறார். எவ்வாறு அறிமுகம் செய்கிறார் என்பதைத்தான் இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருத்தந்தை எழுதிய இந்த திருமடலுக்கு அவர் கொடுத்திருக்கின்ற தலைப்பு மேக்னிஃபிகா ஹியூமனிட்டாஸ். ஆங்கிலத்திலே அதை சொல்ல வேண்டுமென்றால் மேக்னிஃபிஷன் ஹியூமனிட்டி, தமிழிலே மகத்தான மனிதத்துவம் என்று நாங்கள் அதை மொழிபெயர்க்கலாம். ஆகவே இந்த அழகான திருமடலை அவர் நமக்கு எழுதியிருக்கின்றார். இந்த திருமடலை பற்றி அவர் விளங்கப்படுத்துகின்ற பொழுது எங்களுக்கு தெரியும், லியோ என்கின்ற பெயரை அவர் எடுத்திருக்கிறார் என்றால், லியோ 14ஆம் லியோ எடுத்திருக்கிறார் என்றால், அவர் 13ஆம் லியோவினுடைய அந்த பாரம்பரியத்தை விரும்புகிறார் என்பதை ஏற்கனவே பல இறையியலாளர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த 13வது திருத்தந்தை லியோ செய்த அந்த பெரும் புரட்சியினுடைய தொடக்கமாக திருச்சபையில் சில புரட்சிகளை ஏற்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லுகிற போதுதான் 14ஆம் லியோ என்கின்ற பெயரை அவர் எடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த 13ஆம் லியோ எதை செய்தார் என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, 13ஆம் லியோ அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், 1891ஆம் ஆண்டில் ரேரும் நோவாரும் என்கின்ற சுற்றுமடலை வெளியிட்டார். புதிய நிலைகள், சமூகத்தினுடைய புதிய மாற்றங்கள், புதிய நிலைகள் என்ற அந்த தலைப்பிலே அவர் ஒரு சுற்றுமடலை அவர் வெளியிட்டார். 135ஆம் ஆண்டு நினைவாகத்தான் இந்த ஆண்டில் அந்த 13வது லியோ அவர் நன்றியோடு நினைவு கூர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சமூக கொள்ளை திரட்டை கொண்ட ஒரு புதிய திருமடலை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் வரைந்திருக்கின்றார். அன்றைய காலத்திலே அந்த ஆவணம், ரெனு நோவாரம் என்கின்ற ஆவணம் என்ன செய்ததென்றால், இந்த சமூக பொருளாதார அரசியல் பிரச்சனைகளுக்கு புதிய ஊக்கத்தை நம்முடைய திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்கள் அன்றைய காலத்திலே வெளியிட்டிருந்தார். அன்றைய காலத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு பெரும் புரட்சியாக அந்த டாக்குமெண்ட் கருதப்படுது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், இட்ஸ் எ கிரவுண்ட் பிரேக்கிங் டாக்குமெண்ட். ஒரு பெரும் புரட்சியை செய்த ஒரு ஆவணமாக அது திகழ்கிறது என்று அந்த காலத்தில் இருந்த களநிலைகளை 11ஆம் லியோ பார்த்தார். அந்த களநிலை எதுவென்று சொன்னால், அந்த காலத்திலே புதிய தொழிற்சாலைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது, மக்கள் நகரங்களை நோக்கி எல்லாம் போன பொழுது, அந்த தொழிற்சாலையிலே வேலை செய்த அந்த தொழிலாளர்கள் சுரண்டப்பட்டார்கள். அதிக நேரம் வேலை செய்ய அவர்கள் வற்புறுத்தப்பட்டார்கள். குறைந்த ஊதியத்திலே வேலை செய்ய அவர்கள் வற்புறுத்தப்பட்டார். ஆகவே தொழிலாளர்களுடைய அந்த நிலை மிகவும் கவலைக்குரிய ஒரு நிலையாக அந்த காலத்திலே காணப்பட்டது. ஆகவே அந்த காலத்திலே 11ஆம் லியோ அவர்கள் திருச்சபைக்குள்ளே உள்ளே இருக்கிற பிரச்சனைகளை மாத்திரம் அவர் தன்னுடைய கருத்தில் கொள்ளாமல் உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளிலே தன்னுடைய கவனத்தை செலுத்த அவர் முயன்றார். அப்படி அவர்கள் அந்த கவனத்தை செலுத்த முயற்பட்டது. சிலர் சொன்னார்கள், திருச்சபை உலகிலாகிய விஷயங்களில் தன்னுடைய ஆற்றலை வீணாக்காமல் நித்திய வாழ்வின் நற்செய்தியை மட்டும் அறிவிப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏனென்றால் திருச்சபை உலக காரியங்களில் ஈடுபடக்கூடாது, அது நித்திய வாழ்வுக்கான விடயங்களை பற்றித்தான் பேச வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த எதிர்ப்பை தெரிவித்த பொழுது அவர் சொன்ன விடயம் என்னவென்றால், நற்செய்தி அறிவிப்பு மக்களின் வாழ்வின் நிஜ நிலைகளை
புறக்கணிக்க முடியாது என்று அவர் சொல்லி தன்னுடைய முதலாவது அழகான திருமடலை, அந்த உலகத்தில் இருக்கின்ற அந்த தொழிலாளருடைய மாண்பு, அவருடைய மகத்துவம் போன்றவற்றை உயர்த்தக்கூடிய ஒரு அழகான திருமடலை அவர் வரைந்தார். பெரும் புரட்சி ஏற்படுத்தினார். அந்த வழியிலே வந்த நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள், அவருடைய அந்த கருத்தியலை வாழ விரும்பிய லியோ அவர்கள் இன்றைக்கு மனுக்குலத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன, அந்த மனுக்குலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நற்செய்தியின் ஒளியிலே, இறைவாற்றின் ஒளியிலே எவ்வாறு நாங்கள் அந்த பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வை கொடுக்க முடியும் என்பதை யோசித்து தற்போதைய களநிலையை அவர் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். அதாவது இந்த காலத்தில் இருக்கிற பெரிய முன்னேற்றமான போக்குகள் என்ன, இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அதற்கு திருச்சபை கொடுக்கின்ற தீர்வு என்ன என்பதை குறிப்பிடுவதற்காகத்தான் இந்த அழகான திருமடலை அவர் வரைகின்றார். இன்று நாங்கள் பாடுகின்ற களநிலை என்ன, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், டிஜிட்டல் உலகம், நுண்ணறிவு மற்றும் இப்படியான தொழில்நுட்ப சாதனங்கள் அங்கே வளர்ந்து கொண்டே இருக்கிறன. ஆகவே அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நாங்கள் ஒரு மனுக்குலத்தினுடைய ஒரு தீர்க்கமான சந்திப்பில் இருக்கிறோம். ஹியூமனிட்டி ஸ்டாண்ட்ஸ் அட் த டிசைசிவ் கிராஸ்ரோட்ஸ். இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்க்கமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த தீர்க்கமான காலகட்டத்தில் நான் எடுக்கப் போகின்ற முடிவுகள் தான் இந்த மனுக்குலத்தினுடைய எதிர்காலத்தையே சிந்திக்கப் போகிறது. இந்த காலத்திலே சரியான முடிவுகளை எடுத்து சரியான திசையிலே வழிநடத்தினால் மனுக்குலம் வாழும், இல்லாது போனால் மனுக்குலம் அழிவின் பாதையிலே போகும். ஆகவே தான் இன்றைக்கு அவர் இந்த திருமடலை எழுதுகிறார். தற்கால பிரச்சனைகள் அவர் சொல்லுகிறார், தொழில்நுட்பம் தன்னிலே மனுக்குலத்துக்கு எதிரான சக்தியாக கருதக்கூடாது. அவருடைய நிலைப்பாடு தொழில்நுட்பம் பிழை, செயற்கை நுண்ணறிவு பிழை அன்று அவர் கூறவில்லை. அவர் சொல்லுகிற விடயம் என்னவென்றால், தொடக்க காலத்திலிருந்தே மனுகுலத்தின் ஒரு அங்கமாக இந்த தொழில்நுட்பம் வளர்கிறது. ஆனால் இந்த தொழில்நுட்பம் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா, இந்த தொழில்நுட்பம் மனிதனுடைய மாண்பை காக்கிறதா, இந்த சமூகத்தினுடைய பொது நலனுக்காக பயன்படுத்தப்படுகிறதா என்கின்ற ஒரு சில கேள்விகளை கேட்டு இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் புனிதப்படுத்த அழைக்கப்படுகிறோம் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே எவ்வாறு இந்த தொழில்நுட்பத்தை அணுக வேண்டும் என்று அவர் சொல்லுகிற பொழுது அழகான 2 விவிலிய படிமங்களை நமக்கு தருகிறார். இதை நாங்கள் திரும்ப திரும்ப வாசிக்க வேணும். 2 quotations from the Bible, 2 விவிலிய படிமங்கள். முதலாவது பாபேல் கோபுரம். அது தொடக்க நூலிலே 11ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 11. நாங்கள் இந்த தொழில்நுட்ப காலத்திலே அதை நாங்கள் இருக்க வாசிக்க வேணும். முதலாவது விவிலிய படிமம் இந்த பாபேல் கோபுரம் 11ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 9. இரண்டாவதாக எருசலேம் மதில்களின் மறு கட்டிமானம். இது எங்கே இருக்கிறது என்றால் நெகேமியா புத்தகம் 2 தொடக்கம் 6 வரையான அந்த பகுதியில் இருக்கிறது. இதை நாங்கள் திரும்ப வாசிக்க வேண்டும். அப்போ அதை இந்த 2 படிமங்களையும் நாங்கள் பார்க்கிறோம் என்றால், முதலாவது பாபேல் கோபுரம். அந்த பாபேல் கோபுரத்தில் மக்கள் ஒன்று சேர்ந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தங்களை உயர்த்தி காட்டும் மனப்பான்மையோடு ஒரு பெரிய தங்களுடைய வானத்தை தொடுகின்ற ஒரு கோபுரத்தை அமைத்தார்கள். எல்லாரும் சேர்ந்து தங்களுடைய எல்லா அறிவு ஆற்றல் எல்லாத்தையும் சேர்ந்து கோபுரத்தை கட்டினார்கள். ஏனென்றால் தங்களுடைய அந்த பெயர் இருக்க வேண்டும். மக்கள் ஒன்று சேர்ந்தார்கள் என்றால் தங்களுடைய பெயரை அங்கு கொண்டு வருவதற்காக, கடவுளுடைய பெயரை கொண்டு வருவதற்காக அல்ல. ஆகவே தான் அங்கு அவ்வாறான நிலை ஏற்பட்ட பொழுது அவர்களுக்குள்ளே இறைவனுடைய பாசைகளை மாற்றிய பொழுது அவர்கள் பிரிவடைந்தார்கள். அந்த கோபுரம் கட்ட முடியாமல் போனது. அது ஒரு விவிலிய படிமம். இரண்டாவதாக அவர் தருகிறது என்று அந்த முதலாவது விவிலிய படிமத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பாபேல் கோபுரம் எவ்வளவு பிரமாண்டமாக இருந்தாலும் தன்னை உயர்த்தி காட்டும் மனப்பான்மையிலிருந்து எழுதும் செயல், செயற்கிறதுக்காக மனிதம்பான்மை தியாகம் செய்யும் செயல், கடவுளிடம் ஆசீர்வாதமின்றி வானத்தை எட்ட விரும்பும் எந்த முயற்சிகளும் பயன் அளிக்கப் போவதில்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆகவேதான் அதற்கு மாறாக இன்னும் ஒரு விவிலிய படிமானத்தை அவர் தருகிறார். அந்த எரேமியா புத்தகம் 1 தொடக்கம் 2 நாங்கள் பார்க்கிற பொழுது, நெகேமியா புத்தகம், இந்த எருசலேம் நகர் அழிவடைந்திருக்கிறது. இது அழிவடைந்திருக்கிறது என்பதை காட்டுகின்ற பொழுது யூதரான நெகேமியா உடனடியாக வருகிறார். வந்து அவர் என்ன செய்கிறார்? நோன்பு இருக்கிறார், செபிக்கிறார்,
மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். பின்னர் எருசலேமுக்கு திரும்ப அரசிடம் அனுமதி கேட்கிறார். அந்த வந்து சேர்ந்த பின் எல்லா மக்களையும் ஒன்று கூட்டுகிறார். ஒரு தீர்வுகளையும் அவர் திணிக்கவில்லை. எல்லா மக்களையும் ஒன்று கூட்டுகிறார். குடும்பங்களை ஒன்று மூட்டி மதிலின் ஒவ்வொரு பகுதியை மறு கட்டுவதற்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பொறுப்பளிக்கிறார். அவர்களின் கவல்களை கேட்கிறார். அவர்கள் முயற்சிகளை ஒன்றிணைக்கிறார். அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கிறார். இந்த விடயம் ஒரு மனிதன் முயற்சியால் அல்ல, அனைவரின் பகிரப்பட்ட பொறுப்பின் மூலம் ஒரு மறுபிறவி பெறுகிறது என்பதை காட்டுகிறது. ஆண்கள், பெண்கள், இந்த ஆசிரியர்கள், கைவினைஞர்கள், குடும்பத் தலைவர்கள், இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து கடவுளை மையமாக கொண்டு ஒரு முயற்சியை காட்டுகிறார்கள். அதிலே அவர்கள் வெற்றி கொண்டார்கள். பாபேல் கோபுரத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய மூளையை பயன்படுத்தி தன்னுடைய பெயரை காட்டுவதற்காக ஒரு பெயரை காட்டிய பொழுது அங்கே பிரிவினை வருகிறது. அவ்வாறு பிரிவினை வருகிற பொழுது அங்கே அந்த முயற்சி வெற்றி பெறாமல் இருக்கிறது. சில வேளைகளில் அது அழிவின் பாதைக்கு போகிறது. ஆனால் நெகேமியா என்ன செய்கிறார் என்றால், தங்களுடைய பெருமைக்காக அல்ல, எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி ஆண்டவருடைய பெருமைக்காக ஒரு பெயரை செய்கிற பொழுது அது வெற்றியை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் நம்முடைய திருத்தந்தை கேட்கிறார், இன்றைக்கு நாங்கள் இந்த ஏஐ என்கின்ற தொழில்நுட்பத்தை அல்லது டிஜிட்டல் உலகத்தை, சமூக தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துகிற பொழுது இந்த பாபேல் நோய்க்குரிய கொண்டிருக்கிறோமா, அல்லது போனால் நெகேமியா எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒரு அமைதியின் பாதையிலே கொண்டு சென்று ஒரு புதிய உலகத்தை படைக்கின்ற அந்த வழிக்கு நாங்கள் போகிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு இந்த ஏஐ போன்ற தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்துகிற பொழுது அதனுடைய முக்கிய இலக்காக எதிர்க்க வேண்டும் என்றால் மனிதனுடைய மாண்பை உயர்த்துகின்ற ஒரு முயற்சியாக இருக்க வேண்டும். இந்த சமூகத்தினுடைய பொது நலத்தை உயர்த்துகின்ற முயற்சியாக இருக்க வேண்டும். என்றால் மனிதன் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் அவருடைய இதயத்திலே ஆண்டவருக்கான ஒரு ஏக்கம் இருக்கிறது. அதை இந்த தொழில்நுட்ப உலகம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவேதான் அன்பார்ந்தவர்களே, இந்த அழகிய இந்த திருமடலுடைய தொடக்கத்திலே சொல்லுகிறார், இன்றைய அறிவாளர்கள், ஆய்வாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் தொழிலாளர்கள், கல்வியாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், குடியியல் சமூகம் மற்றும் இயக்கங்கள் மற்றும் விசுவாச குழுக்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு இந்த தொழில்நுட்பத்தினூடாக மனிதனுடைய மாண்பை உயர்த்த வேண்டும், அதை குறைப்பது அல்ல. அதாவது இந்த சமூகத்தினுடைய பொது நலத்துக்காக அவை உழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் மனித மாண்பு மனிதமற்றதாக்கும் புதிய வடிவங்களால் அச்சுறுத்தப்படும் பொழுது ஆழமாக மனிதராக நிலைத்திருப்பதே இன்று அவசியமான ஒரு கடமையாகும் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் இன்று இந்த ஏஐ போன்ற தொழில்நுட்பங்கள் இவற்றினூடாக நாங்கள் பாபேல் கோபுரம் கட்டும் முயற்சியை கைவிட்டு பொது நலத்தை கட்டும் முயற்சியிலே அனைவரும் ஒன்றிணையுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த முதலாவது பகுதியை நம்முடைய திருத்தந்தை முடிக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த திருமடலுடைய இந்த அறிமுகத்திலே அவர் சொல்லுகின்ற மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், நாங்கள் இந்த செயற்கை நுண்ணறிவு போன்ற இந்த தொழில்நுட்ப முயற்சிகளுக்கு நாங்கள் கத்தோலிக்க திருச்சி எதிரானவர்கள் அல்ல. ஆனால் இந்த முயற்சிகள் ஒரு பாபேல் கோபுரமாக மாறுகிறதா, அல்லது போனால் நெகேமியா செய்த கூட்டு முயற்சியாக எல்லாரையும் இணைத்து சமூகத்தை கட்டுகின்ற முயற்சியாக இருக்கிறதா என்ற கேள்வியை கேட்கிறேன். ஆகவே அதன்படி நாங்கள் இந்த கூட்டு முயற்சியாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மனித மாண்பை காத்து மனிதர்களை இன்னும் அதிகமான மனிதர்களாக மாற்றுகின்ற முயற்சியாக மாற்றி இன்னும் ஒரு பொது நலனுக்காக உழைக்கின்ற பொழுது இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் புதிய தொழில்முக புரட்சி ஒரு நன்மை பயக்கிறதாக இருக்கிறது. ஆகவே இன்றைய காலகட்டத்திலே 13ஆம் லியோ அந்த காலத்திலே அந்த தொழிற்புயற்சிகளிலே வந்த அந்த புரட்சிகளுக்கு ஒரு தீர்வை கொடுத்தது போல இந்த 2026ஆம் ஆண்டிலே இருக்கின்ற அடுத்த புயற்சியாக இந்த தொழில்நுட்ப புரட்சியிலே மனிதனுடைய மாண்பு காக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரும் முயற்சியின் செய்தியை திருத்தந்தை நமக்கு அளிக்கின்றார். இந்த முகையிலே அடுத்த வாரத்திலே அதனுடைய முதலாவது அதிகாரத்துக்குள்ளே சென்று அந்த அதிகாரம் எதை எங்களுக்கு சொல்லுகிறது என்பதை நாங்கள் அறிவோம். நன்றி.